ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் திருப்பதி திருச்சுகனூரிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் திருச்சுகனூர் சன்னதியில் கோயில் கொண்டிருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமியின் தெப்ப உற்சவத்தை சின்னத்திரையின் வாயிலாக பக்தியோடு கண்டு சேவிக்க வந்திருக்கும் அனைத்து பக்தர்களின் இரு கரங்கள் கூப்பி வரவேற்கின்றது. இந்த தலத்திற்கு ஒரு ஏற்றம் உள்ளது போல் இருக்கிறது. திருமலையில் ஸ்ரீ வெங்கடநாயகன் நின்ற திருக்கோலத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்க, கீழ் திருப்பதியில் மலையப்பனின் தமையனாராம் ஸ்ரீ கோவிந்தராஜன் சயனித்து எழுந்தருளி மலையப்பனின் தாங்கிக் கொண்டிருக்கிறான். திருச்சுகனூர் தாயார் சன்னதியில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி தன் தமையனார் பலராமனுடன் எழுந்தருளி இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் என்று திருமங்கை ஆழ்வாரின் திருவாக்கை போன்று இச்சன்னதியில் இருவருமாக சேர்ந்து நமக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றனர். இன்று கிருஷ்ணனின் தெப்ப உற்சவம் இவ்விடத்தில். தெப்ப உற்சவத்தில் கிருஷ்ணன் குளிர்ந்த நீர் நிலையும் தெப்ப குளத்தை சுற்றி அழகாக மிதந்த வண்ணமாக வந்து கொண்டிருக்கின்றான். கிருஷ்ணன் கிருஷு என்றால் பதப்படுத்துவது, அதாவது நிலத்தை பதப்படுத்துவது என்று பொருள் உண்டு அல்லவா? நிலத்தில் ஒரு முறை விளைச்சல் முடிந்துவிட்டால் அடுத்த விளைச்சலுக்கு முன்பு விவசாயி நன்கு உரமிட்டு வேண்டியவற்றை முயன்று செய்து நிலத்தை மேலும் வளப்படுத்தி இரண்டாவது இதை கிருஷி வளப்படுத்தி மேலே மற்றொரு முறை பயிர் செய்வான். ஒவ்வொரு முறையும் அதற்கு கிருஷிப்படுத்துவது என்றால் அதை மேலும் உரம் கொடுத்து அதை நன்றாக பலப்படுத்துவது அந்த நிலத்தை கிருஷி என்று அழைப்பார்கள் இந்த கிரியையை. ஆக எம்பெருமான் நெருஞ்சுமுள் காடாக இருக்கும் நம் மனதை, புத்திகளை, எண்ணங்களை களை எடுத்து சீர்படுத்தி பகவன் நாமங்கள் எண்ணங்கள் என்னும் உரத்தால் வளப்படுத்தி பக்தி என்னும் பயிரை விளைக்க சுத்தமான மனம் புத்திகள் விதைகளாக விதைத்து முள் காடாக இருந்த நிலத்தை விளைநிலமாக ஆவணமாக பிருந்த ஆவணமாக ஆக்கி கொடுக்கின்றான் ஸ்ரீகிருஷ்ணன். அவ்விடத்தில் நன்றாக எழுந்தருளி நம்மை அருள்பாலிக்கவே அன்றோ இந்த கருணை உள்ளம். நாம் சென்று அணுகினால் முதலில் முன்னம் நமக்கு செய்யும் உதவி அந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக எழுந்தருளிருக்கும் இந்த கிருஷ்ண பகவான் கிருஷி முதலில் நம்முடைய மனத்தை, எண்ணங்களை, செயல்களை நன்றாக பழுது பார்த்து நன்றாக செவ்வனே வேண்டியனவற்றை செய்கிறான். நம் உஜ்ஜீவனத்திற்காக, மேன்மேலும் வளருவதற்காக, நல்லவைகள் பெறுவதற்காக முதலில் முன்னம் மனது புத்தி அனைத்தையும் சரிப்படுத்துகிறான். இந்த திருநாமத்தாலே தான் ஈர்க்கப்பட்ட ஆழ்வார்காதிகளும் கிருஷ்ண திருஷ்ணியை விட்டு, அதாகில் கிருஷ்ண தியானத்தை விட்டு அகலாது ஆழ்ந்து தங்களின் பக்தியின் வெளிப்பாடாக ஆழ்ந்த அனுபவமான சொற்கள் தொடர்களாலே பாசுரங்களாக வெளியிட்டு அருளினார்கள். அதாவது பாசுர வடிவழி. அதிலும் ஏற்றமாக சர்வேஸ்வரனான பகவானுக்கே ஏதேனும் குறை தீங்கு ஏற்படுமோ என்று பல்லாண்டு பாடி மங்களாசாசனம் செய்து அருளிய மெய்நாவன் என்னும் பெரியாழ்வார் பொங்கும் பரிவாலே திருப்பல்லாண்டை எம்பெருமானின் திருச்செவியை சாற்றி யசோதை பிராட்டியாகவே ஆனார். தன்னை யசோதையாகவே நினைத்து கொண்டார். கண்ணனை ஆய்ப்பாடியிலே கன்றுகளை வெயிலிலே மேய்க்க அனுப்பியதை நினைந்து உருகிய ஆழ்வார் அஞ்சனவண்ணனை ஆயர்கோல கொழுந்தினை மஞ்சனமாட்டி மனைகள் தோறும் தெரியாமே கஞ்சனை காய்ந்த கடல் அடி நோவ கன்றின் பின் என் செய்ய பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே என்கிறார். அதாவது ஒரு தாய் தன் மகனை எப்படி வருந்தி எங்கேனும் வெயில் அனுப்பிச்சுட்டா எப்படி மனம் வருந்தி அழுவாளோ அதற்போல அந்த பாவத்தாலேயே சுவாமி இந்த பாசுரத்தை அருளி செய்துள்ளார். கம்சன் அனுப்பிய சகடாசுரனை உதைத்ததால் கண்ணனுக்கு வீரல்களை அணிவித்த யசோதை மை போன்ற நிறத்தை உடைய இடையர் தலைவனான கண்ணன் தன் வீட்டிலேயே வைத்துக்கொண்டு அசலார் வீட்டுக்கு தெரிய ஒட்டாது அவனை எண்ணெய் புளிப்பழம் கொண்டு குளிர நீராட்டி விட்டு உச்சி வெயிலில் கன்று மேய்க்க அனுப்பி கழலணிந்த திருவடி கன்றி போகும்படி செய்தமை மகாபாபம் என்று யசோதை பிராட்டின் புலம்பலாக பெரியாழ்வார் துக்கித்தது இப்பாசுரத்தின் அருளி செய்தார். அதுவும் அவருடைய பூங்கும் பரிவாலே. மற்றொரு ரசமான பாவம் இவ்வாழ்வாருக்கு உண்டு. குடையும் செருப்பும் கொடாதே தாமோதரனை நான் உடையும் கூடியன ஊன்று பரர்களுடைய கடிய வெங்கான இடை காலடி நோவ கன்றின் பின் கொடியேன் என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே என்கிறார். இப்பொழுது நம் குழந்தைகளுக்கு குடையும் செருப்பு எடுத்துன்னு போகாட்டி எத்தனை மனசு வருந்துகிறோம். குடையும் செருப்பும் கொடாதே தாமோதரனை நான் உடையும் கடியன ஊன்று வெம்பரர்களுடைய, அதாவது அந்த வெயிலால் அங்கே இருக்கும் கருங்கல் காட்டில் இருக்கக்கூடிய கருங்கல் எல்லாம் நன்றாக சூடு ஏறி கிடக்குமாம், கூராக இருக்குமாம். செருப்பணியாத அந்த காலில் பகவானுக்கு காலில் குத்தி விடுமாம். கடிய வெங்கான் இடை காலடி நோவ கன்றின் பின்
கொடியேன் என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே என்கிறார். எத்தனை பாவம், எத்தனை அவருக்கு எத்தனை ஏற்றமான ஒரு பக்தி கண்ணன் மேலே. கண்ணன் ஆவினை கன்றுக்குட்டிகளை மேய்ச்சலுக்கு அழைத்து போனவர் நினைந்து போக்கச் சொல்ல நினைந்து காட்டில் உள்ள கருங்கற்கள் வெயிலினால் நன்றாக சூடேறி இருக்குமாம், கூர்மையான வேர் இருக்குமாம். ஆக கூர்மையான சூடேறிய கருங்கற்கள் தன் குழந்தை கருப்பு கண்ணனின் செருப்பு இல்லாத காலிலே குத்தி ரணமாக்குமாம். அது போராது என்று குடையை தான் கொடுத்து அனுப்பாததால் உச்சி வெயில் அவன் மண்டையை தகிக்குமாம். செருப்பையும் குடையையும் கொடுக்காத கொடியவளாகிய தான் எத்தனை பாவம் செய்ததாகவே இருக்கிறேன், இதை காண இத்தனை பாவம் செய்துள்ளேன் என்று ஆழ்வார் அந்த யசோதை பிராட்டி அந்த தாய் பாவத்திலேயே பாடியுள்ளார். எத்தனை அழகு! குடையும் செருப்பும் கொடாதே தாமோதரனை நான் உடையும் கடியன ஊன்று வெம்பரர்களுடைய கடிய வெங்கானிடை காலடி நோவ கன்றின் பின் கொடியேன் என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே என்கிறார். யசோதா பாவம் அப்படியே அந்த வார்த்தைகளில் நன்றாக தெரிக்கின்றது. ஆகவால் என்னவோ யார் அறிவார் கள்ளபிரானான இவனின் திருவுள்ள கருத்தை. எம்பெருமான் இவனுடைய ஆழ்வார் இத்தனை பொங்கும் பரிவாலை பாடியதினால்தான் என்னவோ இந்த காரணமாகத்தான் இப்போது ஸ்ரீகிருஷ்ணன் குளிர தெப்ப உற்சவத்தை கண்டு அருள்கிறானோ என்னவோ. யார் கண்டார்? இதோ நாம் சொன்னவுடனே நன்றாக திருமுகத்தை நமக்கு மலர காட்டு அருளி செய்கின்றான் அல்லவா எம்பெருமான். யார் அறிவார் இவனின் கள்ளத்தனத்தை? பெரியாழ்வாரின் பாசுரங்கள் யசோதை தாயாரின் அன்பை ஒத்திருந்தது என்றால் ஆழ்வாரின் திருக்குமாரத்தியான ஸ்ரீ ஆண்டாள் ஒரு படி மேலே. கிருஷ்ணனின் திருவடி இணைகளில் பிரபாவங்களை மேன்மையை சொல்லுகையில் ஆய்ச்சிமார்களும் ஆயிரம் மஞ்சிட பூத்தனில் கடம்பேறி புகப்பாய்ந்து வாய்த்த காளியன் மேல் நடமாடிய கூத்தனார்வரில் கூடிடு கூடலே என்கிறாள். உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வலியனான பயமே அறியாத தோல்வலியனான நந்தகோபனை பயந்து மயங்கி விழும்படியாக கண்ணன் காளியன் மடுவிலே காளியன் தலை மீது பாய்ந்தான் என்று கேட்டவுடனே கேட்ட இடத்திலேயே மயங்கி விழுந்தாராம். 1000 ஆய்ச்சியர்மார்களும் மயங்கி விழுந்தனர். ஆய்ப்பாடியும் பொய்கை கரையும் போர்க்களமாக காணப்பட்டதாம். சுற்றியிருந்த கடம்ப மரமானது காளியன் விஷம் மூச்சு காற்றால் எரிந்து உலர்ந்து போயிருந்ததாம். ஆனால் மடுவில் பாய்வதற்கு கடம்ப மரத்தில் கண்ணன் ஏறியபோது கிருஷ்ணனின் திருவடி ஸ்பர்சம் பட்ட மாத்திரத்திலேயே எரிந்து சோபை இழந்திருந்த கடம்ப மரம் துளிர் விட்டது. ஏன் பூத்து காய்க்க கூட துவங்கியதாம். இத்தகைய கீர்த்தியுடைய திருவடி இணைகள் இந்த தன்னுடைய காளிங்கன் தலையிலே நடமாடியது என்றால் எத்தனை கொடுப்பினை அந்த காளியனுக்கு. அவன் துர்புத்தி உடையவனாக இருந்தாலும் எம்பெருமான் திருவடி பட்டி அந்த புத்தியை கிருஷி செய்கிறார். அதுவல்லோ இந்த கிருஷ்ணனின் இந்த லீலை. கிருஷி செய்து நல்லவனாக்கி, அதுவும் அந்த காளியனுடைய பத்னி வந்து வேண்டியதாலே திருவடியை பற்றி வேண்டியதாலே அவனுக்கு உயிர் பிச்சை அளித்தான் என்பது சரித்திரம். இருந்தும் அவன் அந்த காளியன் தலைமேலே தன்னுடைய திருவடி பதிப்பதென்றால் எத்தனை கொடுப்பினை வேண்டும். அது தனக்கு கிட்டவில்லையே என்பதே ஆண்டாளின் ஒரு துக்கம். காளிங்கனின் கர்வமும் குலைந்தது. காளிங்கனின் துணைவியின் பிரார்த்தனையாலே காளிங்கன் உயிர் பிழைத்தான் என்பது சரித்திரம். இதுவன்றோ கிருஷி? துர்புத்தி, துர்எண்ணம், அகங்காரம், மமகாரங்களை அகற்றி பகவத்யானத்திலேயே சத்தான புத்தியை உணர்த்துவதென்றோ கிருஷி. இந்த மேன்மையை தனக்கு கிட்டவில்லை என்றே ஆண்டாள் நாச்சியாருக்கு தாபம். தான் காளிங்கனாக பிறக்கவில்லை, கண்ணனின் திருவடி ஸ்பர்சம் கிட்டவில்லையே என்று தாபம். பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் மங்காதம் சோராமே ஆள்கின்ற எம்பெருமான் அந்த அவனின் துணை தனக்கு கிட்டவில்லை என்பதே ஆண்டாளின் குறை. இவள் வளர்த்த கிளி கூட கூட்டிலிருந்த கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்றழைக்கும். ஊட்டக் கொடாது செருப்பனாகில் உலகளந்தான் என்றே உயரக்கூவும். சற்றென்று இவள் கிளி பசியென்று ஏதான் இவள் ஆண்டாள் ஏதும் சாப்பிட கொடுக்கவில்லை என்றால் உடனே இவளுக்கு பிடித்த நாமமான கோவிந்தா கோவிந்தா என்றும், சாப்பிட எதுவும் கொடுக்கவில்லை என்றால் உலகளந்தான் என்று உயரக்கூவுமாம். அப்படி ஆண்டாள் அந்த கிளியை கூட பேசிற்றே பேசும்படியாக அந்த கிளியை அப்படியே கோவிந்த நாமத்தாலேயும் உலகளந்தானின் நாமத்தாலேயும் வளர்த்து வைத்திருக்கிறாள் இந்த ஆண்டாள். கோவிந்த நாமத்தையே உச்சரிக்கும்படியாக வளர்த்து கிருஷ்ணானுபவத்திலேயே திகழ்ந்து நின்று அவளை திருமால் கோடியன் கடியன் என்றும் திட்டியும் பாசுரத்தை ஏற்றியிருக்கிறாள். அப்படிப்பட்ட ஆண்டாள் என்னும் இந்த பூமி பிராட்டி இவள் நமக்கு துணையிருந்தே அனைத்து காரியங்கள் என்ன நமக்கு இந்த பூவுலகத்தில்
நன்றாக இருக்க வேண்டும். நாம் நன்றாக இருக்கிறோமோ இல்லையோ, நம் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும், சத்தாக இருக்க வேண்டும் என்றுதானே நாம் அத்தனை தாய் தந்தையர்களும் இந்த எம்பெருமானிடத்தில் வேண்டுவது. அது நிச்சயமாக கிடைக்கும். வீதி உலா கண்டருள்கின்றார் இந்த எம்பெருமான் அல்லவா? அப்பொழுதுதான் அனைத்து பக்தர்களையும் நீக்கமர அனைவரையும் நன்றாக கண்டு கழித்து இவர்கள் வேண்டுவதை நன்றாக அளிக்கின்றான். இதையே ஸ்ரீ லக்ஷ்மி சகஸ்ரம் நன்றாக நமக்கு விளக்குகின்றது. ஸ்ரயே சேஷாச்சலமணேஹே சார்ங்கிணோ ஹிருதயங்கமாம் அனுகம்பாமிவ அகம்பாம் அம்பாம் அம்புஜவாசினீம் என்கிறது. சேஷாச்சலம் என்னும் வெங்கடமலைக்கு அலங்காரமணி போன்ற ஸ்ரீனிவாசன் மனதில் வாழ்பவளான தயை போன்றவளும் தாமரையில் வாழ்பவளுமான லோகமாதா எப்போதும் சேவித்திருக்க வேணும். அப்பொழுதுதான் நமக்கு நன்மை. சேர்த்தியிலே தான் நம் பிரார்த்தனையை வைத்தால் நமக்கு நல்லது. இதோ நன்றாக அழகாக இந்த தெப்பத்திலே நன்றாக ஜுவலிக்க சோபையுடன் திகழ்கிறது. அந்த நீரிலே அந்த
కృష్ణ కృష్ణ మనమోహన కృష్ణ కృష్ణ మనమోహన చిత్త చోరా రాధా జీవన చిత్త చోర రాధా జీవన చిత్త చోరా రాధా జీవన చిత్త చోర రాధా జీవన కృష్ణ కృష్ణ మనమోహన కృష్ణ కృష్ణ మనమోహన మేఘశ్యామ మధుసూదన మేఘశ్యామ మధుసూదన మేఘశ్యామ మధుసూదన మేఘశ్యామ మధుసూదన రాధాకాంతాయ దూనందన రాధాకాంత యదునందన రాధాకాంతాయ దూనందన రాధాకాంత యదునందన రాధాకాంతాయ దూనందన రాధాకాంత యదునందన రాధాకాంతాయ దూనందన రాధాకాంత యదునందన కృష్ణ కృష్ణ మనమోహన కృష్ణ కృష్ణ మనమోహన చిత్త చోర రాధా జీవన చిత్త చోర రాధా జీవన కృష్ణ కృష్ణ మనమోహన మేఘశ్యామ మధుసూదన మేఘశ్యామ మధుసూదన రాధాకాంత యదునందన రాధాకాంత యదునందన కృష్ణ కృష్ణ మనమోహన కృష్ణ కృష్ణ మనమోహన
எம்பெருமான் அழகாக இப்பொழுது இந்த தெப்பத்திலே உலா வரும்பொழுது ஆழ்வாரும் இதை முகந்தாற் போலே வெற்பென்று வேங்கடம் பாடினேன் வீணாக்கி நிற்கின்றேன் நின்று நினைக்கின்றேன் கற்கின்ற நூல் வலையில் பட்டிருந்த நூலாட்டி கேழ்வன் கால்வலையில் பட்டிருந்தேன் கான். சுவாமி திருமழிசை ஆழ்வார் எப்படிப்பட்ட திவ்ய தம்பதிகளை நாம் பற்றி இருக்கிறோம், பற்றுதலால் ஆய பயன் எவ்வாறு பற்ற வேணும் என்பதை இப்பாசுரம் வாயிலாக தெளிவுபடுத்தியுள்ளார். முன்னம் திருவேங்கடவன் எழுந்தருளியுள்ள, அதாவது இந்த திருவேங்கட மலையை கண்டு இம்மலையே பக்தர்கள் வாழும் வீடாக கூறுகின்றார். இம்மலையில் குடிகொண்டிருக்கும் திவ்ய தம்பதிகள் வேதம், உபனிஷத்து, இதிகாச புராணங்கள் மூலமாக உபதேசிக்கப்பட்டு போற்றப்பட்டவர்கள், நன்றாக தெளிந்தவர்கள். ஸ்ரீயப்பதியான ஸ்ரீனிவாசனும் பெரிய பிராட்டியாரும் இருவரும் பக்தர்களுக்கு தெய்வம் எனும் தெளிவை உண்டாக்கியது இந்த மலை. ஸ்ரீயப்பதியே சாஸ்திரங்களை கொண்டே அறியப்பட வேண்டியவன். இத்தகைய உயர்நலம் உடையவனின் திருவடி இணைகளை நாம் பற்றி இருக்க பலன்களையும் பெற அது அனுகிரகமே இவளுடைய எம்பெருமானின் அனுகிரகமும் பிராட்டியின் அனுகிரகமே, அதாவது ஸ்ரீயப்பதியின் அனுகிரகமே வடிவு கொண்ட இந்த பத்மாவதி தாயார் சரணாகத்தரை ரட்சிக்க, அதாகில் அடியார்களை ரட்சிக்க இவனிடத்தே சிபாரிசும் செய்கின்றாள். திருமகள் கேள்வனான பக்தவத்சலன் அடியார்களின் குறைகளை தீர்க்கின்றான். வேண்டியவர்களின் வேண்டுதல்களை குறைவற்று அளிக்கும் இந்த திவ்ய தம்பதிகள் எழுந்தருளியிருக்கும் வசிக்கும் திருவேங்கட மலை திருச்சுகனூர் 2 க்ஷேத்திரங்களுமே பக்தர்களுக்கு அருள் தரும் வீடாக ஆகின்றது. வேங்கடவனின் அருளை இனி நிலைத்து நின்று இடையூறின்றி திருவேங்கடத்தையும் திருவேங்கடவனையும் இந்த அலர்மேல் மங்கை வசிக்கும்படியான இந்த திருச்சுகனூரும் நன்றாக பக்தர்கள் அனுபவித்து கொண்டு வரன்களையும் பெற வந்த வண்ணமாகவே இருக்கின்றனர் என்பதில் எந்த தடை இருக்கப் போகிறது? உலகம் அனைத்தும் ரட்சிக்கும் திவ்ய தம்பதிகளுக்கு 1000 நாமங்கள் இருந்தால் தானே ஜகத்தை ரட்சிக்க முடியும். இவர்களுடைய தொழிலே ரட்சிப்பதுதானே. கூப்பிட்ட குரலுக்கு வந்து ரட்சிப்பவர்கள் இவர்கள். இத்தனை திருநாமங்கள் இருப்பினும் அனைவராலும் எளிதில் நினைவு கொள்ளக்கூடியது கோவிந்த நாமம்தான், நாராயண நாமமும் தான். அவ்வாறே பத்மாவதி தாயாருக்கும் பல திருநாமங்கள் உள்ளன. அவை லக்ஷ்மி என்று தானே துவங்குகிறது. இதை குறிப்பது ஸ்ரீ என்னும் சப்தம் தானே. இந்த ஸ்ரீ என்ற சப்தத்திற்கு அநேக அர்த்தங்கள் உள்ளன. ஸ்ரீ சப்தம் பல வினை சொற்களிலிருந்து உண்டானது. எனவே பல அர்த்தங்கள் இந்த ஒரு சொல்லுக்கே உரித்தானதாக இருக்கின்றது என்று வேதம் நன்றாக விவரித்து சொல்லியிருக்கிறது. ஸ்ரீங் சேவாயாம் என வினைச்சொல்லிலிருந்து உண்டானது ஸ்ரீ எனும் சப்தம் என கொண்டால் ஸ்ரீமன் நாராயணனோடு கூடியவள் என்றும் அதேபோல ஜீவாத்மாக்களோடு கூடியவள் என்றும் 2 அர்த்தங்களை கொள்ளலாம். இவ்விடத்தில் ஸ்ரீமன் நாராயணன் என்பது கிருஷ்ணனாகவும் கொள்ளலாம், மலை மேல் அப்பனையும் கொள்ளலாம், யாரைவரையும் கொள்ளலாம். ஆனால் ஸ்ரீஹி என்ற சப்தம் இவனுடைய பரத்வத்தை உறுத்துவது. வேற எந்த தேவதைகளுக்கும் லக்ஷ்மி அவள் பத்தினியாக இல்லை, இவனுக்கு மட்டும்தானே. ஆகிய ஸ்ரீ கிருஷ்ணன், ஸ்ரீ கோவிந்தன், ஸ்ரீ வெங்கடவன் என்றே அழைக்கின்றோம். ஸ்ரீ விஸ்தாரே எனும் இணைச்சொல்லிலிருந்து உண்டானது ஸ்ரீ சப்தம் என்று கொண்டோமே. ஆனால் நாராயணனை ஜீவர்கள் சரண் அடைய தக்க குணங்களை ஜீவர்களுக்கு அளிக்கின்றாள் என கொள்ள வேண்டும். இவனை அடைவதற்கு குணங்கள் நன்றாக இருந்து நன்றாக பூரிக்கும்படியான குணங்களை, நன்றாக புஷ்கலம் அடையும்படியான குணங்களை பக்தர்களுக்கு தாயார்தான் அருள்கிறாள். அதை தெரிவிப்பது ஸ்ரீ என்னும் அந்த திவ்யநாமத்தின் ஒரு குறிப்பு. ஸ்ரீ ஹிம்சாயாம் எனும் இணைச்சொல்லிலிருந்து ஸ்ரீ சப்தம் உண்டானது என்று கொண்டால் ஜீவர்கள், அதாகில் பக்தர்கள் ஸ்ரீமன் நாராயணனை சரண் அடைய ஒட்டாமல் செய்யும் பாப்பங்களை விலக்குபவள் அல்லது பாப்பங்களை ஹிம்சிப்பவள், போக்கி நல்லவைகளே செய்பவள் என்று பொருள் கொள்ள வேண்டும். ஸ்ரவணே எனும் வினைச்சொல்லிலிருந்து உண்டானது ஸ்ரீ எனும் சப்தம். இதை கொண்டால் தன்னை சரணடைந்த பக்தர்களின் குறைகளை செவிமடுப்பவள் ஸ்ரீ என்னும் தாயார் என்ற பொருள் கிடைக்கும். பாப்பங்கள் கூடு பூரித்து இருக்கும் அடியார்கள் கலங்கி இவளை சரண் அடைந்து ரட்சிக்க பிரார்த்தித்தால் கார்மேக வண்ணனான முகுந்தனிடத்தை இவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று சிபார்சு செய்கிறாள். கார்மேக வண்ணனான முகுந்தனும் செவிசாய்த்து நம்மை அனுகிரகிக்கிறான். சுவாமி பிள்ளை உலகாரியன் முமுட்சுப்படி துவயப்பிரகரணத்தில் பிராட்டியின் ஏற்றத்தை கூறும்போது, இவள் தாயாய் இவர்கள் கிளேசம் பார்க்க மாட்டாதே, அவனுக்கு பத்னியாய் இனிய விஷயமாயிருக்கையாலே கண்ணழிவற்ற புருஷகாரம் என்கிறாள். அகில ஜெகன்மாதரம் என்று சகல உலகங்களுக்கும் தாயானவள் அடியார்களுக்கு மாதாவாக இருக்கும் சம்பந்தத்தாலே இவர்களுடைய துக்கங்களை கண்டு பொறுக்க மாட்டாதே நெஞ்சார்ந்த அன்போடு தாயார்
தன் பதியிடத்தை அடியார்களின் பொருட்டு சிபாரசு செய்து வெற்றியும் பெறுகிறாள். கோவிலில் வீற்றிருந்து பக்தர்களை ரட்சிக்காது போக மேலே இந்த தெப்பக்குளத்திலேயும் வீதி உலா, அதாவது தெப்பக்குளத்தில் நீரில் உலா வந்து அனைத்து பக்தர்களையும் கண்டு மேலும் அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று இவ்வாறு தீர்மானம் செய்துவிட்டான் போல இருக்கிறது. பிராட்டிமார்களோடு எம்பெருமான் இங்கே தெப்பத்திலே இந்த தெப்ப குளத்திலே உலா வந்து அனைவரும் கண்டு கழிக்கின்றான். அவன் மனம் பக்தர்களை கண்டு இவன் மகன் உகக்கிறான். பக்தர்களும் இவனை கண்டு உகந்து போகிறார்கள். இவளுடைய தாயாருடைய துணை இல்லாது போனால் லக்ஷ்மி லோகமாதாவை அடையத்தக்கவளாய் வாத்சல்யத்தோடு இருக்கிறாள். ஆகவே எளிதாக அடையலாம். அடைந்து நம்முடைய குறைகளை சொன்னால் போதும். இல்லை, பல தடவை அடையன்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு அஞ்சலி செய்தாலே போரும், ஒரு நமஸ்காரம் செய்தாலே போரும். அவள் உகந்து நம்மை அனுகிரகிப்பாள். ஆர்த்தியை நன்றாக சேவிக்க வேண்டும். ஸ்ரீயதேச்ச அகிலைஹி நித்தியம் என்பதே இவளின் இயற்கையான குணமாக அமைகிறது. தன்னை அண்டிய பக்தர்களின் துர்க்குணங்களை மாற்றி மேலே மேலே நற்குணங்களை வளர்ச்சி செய்கின்றாள் இந்த தாயார். ஸ்ருணாதி நிகிலான் தோஷானு என்கிறபடியே முன்னம் அடியார்கள் தங்களை ரட்சிக்க இவளிடத்தே பிரார்த்தனையை வைக்க இதை நன்றாக கேட்டு அவர்களுக்கு வேண்டியதை செய்கிறாள் தாயார். இவ்வுலகம் அனைத்தில் உள்ள அனைத்து ஜீவர்களும் சேவிக்கத்தக்கவளான வாசுதேவன் இவனால் கொண்டாடப்பட்டவள் தாயார் பத்மாவதி. வாசுதேவ கண்ணனான பகவான் அனைவராலும் கொண்டாடப்படுவதாலே பகவான் என்னும் சொல்லுக்கு பொருளாகின்றான். பகவான் தாமரை கண்ணனா நாராயணன் அவளுடைய மார்பில் வாழ்பவள் லக்ஷ்மி. இவளின் கடாட்சி வீட்சணத்தை பெற்றவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்பதனை ஸ்ரீ லக்ஷ்மி சகஸ்ரம் ந கேவலம் நாக நகேஷகாந்தே ஹஸ்தோ நனுஸ்வர்ணகதோ அதிகஸ்தே யம் சம்பிரதானீ குருதே சனிஹி ஸ்வம் சோ அபிக்ஷீதோ ஸ்வர்ணகதோ அதிகஸ்யாத் என்கிறது. அவள் திவ்ய திருஷ்டிப்பட்டாலே போதும் போலும். பத்மாவதி தாயாரின் திருக்கரங்கள் எப்போதும் ஸ்வர்ணத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு பக்தன் தாயாரின் திருக்கரத்தில் என்று ஒரு பொருளை பெற்றானோ தங்க குவியல்களை உடையவனாகின்றான். அவளுடைய திவ்ய திருஷ்டிகள் எவன் பெறுகிறானோ அவன் நித்திய சம்பத்து உடையவனாகின்றான். உயர்ந்த சோகங்களையும் அனுபவிப்பவனாக ஆகின்றான். செல்வந்தனாகவும் ஆகின்றான். தாயாரை சரணடைந்தவர்களுக்கு வேண்டியதை வேண்டியவாறே அனுகரித்ததாலே இதையே தன்னுடைய விரதமாக கொண்டவள். செல்வம் என்றால் எப்பொழுதும் பணம் என்று கொள்ளக்கூடாது. குழந்தை செல்வம் வேண்டுபவர்கள், திருமணத்தை வேண்டுபவர்கள், நல்ல மங்கள காரியங்கள் வேணும் என்பவர்கள், நன்றாக தீர்க்க ஆயுஷு வேணும் என்பவர்கள், இதையெல்லாம் செல்வம் தானே. இப்பூவுலையில் நாம் வாழும் வரை இதை பெற்றுத்தானே ஆக வேண்டும். நிரந்தரமாக அதிலிருந்து தானே ஆக வேண்டும். இதை ஒரு தாயிடம் கேட்பதற்கு எந்தவித தடையும் இல்லை. நாம் வேண்டுவதை நன்றாக பெறலாம். அசலாருக்கு துன்பம் இழைக்கும்படியான வேண்டுதல்கள் இல்லாத தவிர நன்றாக சேவித்து கொள்ளலாம். நன்றாக பலனையும் பெறலாம். மங்களானி பவந்து. विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ